எல்லாருக்கும் வணக்கங்க. மகாவிஷ்ணுன்ற முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளராக அவரை சொற்பொழிவுக்காக கோயில் பதாகை என்கின்ற ஒரு ஊரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அவரை சொற்பொழிவுக்காக தமிழரசு என்கின்ற தலைமை ஆசிரியை அவருடைய உத்தரவின் பேரில் அவர் அழைக்கப்படுகிறார். அவர் எப்படி ஆன்மீகத்தை மாணவர்களுக்கு போதிச்சதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது இப்போது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. அவர் என்ன பேசினார், அதனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை? நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான். யார் வருவா? யார் உங்களுக்கு மெய்ஞானத்தை போதிக்க முடியும்? இதை பேச தயங்கினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. இந்த ஆள் பேசுனத பார்த்தீங்களா? ஒரு அரசு பள்ளியில் அரசமைப்பு சட்டம் 28 சொல்லுகிறது மத பிரச்சாரங்களை செய்யக்கூடாது என்று. அதை மீறி இந்த RSS நபர்கள் தமிழ்நாட்டின் எல்லா பள்ளிகளிலும் பல்வேறு தலைப்புகளில் இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இளைஞர்களை, சிறுவர்களை, சிறுமிகளை, மாணவர்களை இளம் வயதிலேயே ஆன்மீக பாதைக்கு இவர்கள் தயாரிக்கிறார்கள். ஒரு அறிவியல் பூர்வமான சமுதாய வளர்ச்சியை கற்றுத்தருவதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. ஆனால் ஏற்கனவே நிலவக்கூடிய சமுதாயத்தை அப்படியே பாதுகாப்பதற்காக ஜக்கி வாசுதேவ் போன்ற கார்ப்பரேட் சாமியார்கள் இந்தியா முழுக்க நிறைந்திருக்கிறார்கள். போதாததற்கு இன்றைக்கு RSS அனைத்து அரசு மட்டங்களிலும் உயர் அதிகாரிகளால் நிரப்பப்படுகிறது. உயர் அதிகாரிகளாக நியமிக்கிறார்கள், கவர்னர்களாக நியமிக்கப்படுகிறார்கள், காவல்துறை அதிகாரிகளாக RSS சார்ந்த அந்த ஐடியாலஜி உள்ளவர்களை நியமிக்கிறார்கள். இதில் இன்னைக்கு மகாவிஷ்ணு வசமாக மாட்டிருக்கிறார். இப்படி வெளியில் தெரியாமல் எத்தனையோ உள்ளடி வேலைகளை தொடர்ந்து RSS செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட அவரவரது விருப்பம் சார்ந்தது. ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசு என்று சொன்னால், அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தனிப்பட்ட வகையில் ஒரு நபர் பேசிவிட்டு சென்று விட முடியாது. எல்லா அரசு பள்ளியிலும் ஒரு கடவுள் படம் இருக்கும், அதை வணங்குவார்கள், சிலதெல்லாம் கண்டும் காணாமல் விடுவார்கள். ஆனால் அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை ஒரு போதனையாக வெளியிலிருந்து ஒரு நபர் செய்துவிட முடியாது. அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. நீங்கள் கிறித்தவ நிறுவனங்களில் கூட அவர்கள் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய இந்து பிள்ளைகளுக்கு கிறித்துவ மதத்தை அப்படியே போதித்து விட முடியாது. இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த இந்து பிள்ளையின் உரிமை என்கின்ற வகையில்தான் அது இருக்க முடியும். ஏனென்றால் அரசு நிதி உதவி பெறும்போது நீங்கள் மதத்தை பரப்புரை செய்யக்கூடாது.
இப்படி எல்லா சிறுபான்மை மத நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் இந்த ஆள் ரவுடித்தனமாக நடந்திருக்கிறார். அந்த தெனாவட்டல், அந்த திமிரு எங்கிருந்து வரும்? அந்த ஆர்எஸ்எஸ்க்கே உரிய அந்த தெனாவட்டு திமிரு. அவன்தான் இந்த மண்ணில் பூர்வகுடியாக இருந்தது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை தொடர்ந்து திட்டமிட்டு இஸ்லாமியர்களா வந்தேர்கள், கிறிஸ்தவர்களா வந்தேர்கள். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அந்த தமிழரசு என்கின்ற தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் எப்படிப்பட்ட விழாக்களை செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசு அளித்திருக்கிறது. இதை நாம் வரவேற்போம். தொடர்ந்து மாணவர்களுக்கு எது தேவையோ அதை வழங்குவதில், அறிவியல் பூர்வமான கல்வியை வழங்குவதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. காரணம், அவர்கள் அதை முடிவு செய்து கொள்வார்கள். பள்ளி படிப்புக்கு பிறகு, கல்லூரி படிப்பிற்கு பிறகு ஆன்மீக பாதையா அறிவியல் பாதையா என்பதை மாணவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். அதற்கு தனிப்பட்ட வெளியில் இருந்து ஆன்மீகம் என்ற பெயரில் நீங்கள் யாரும் சென்று மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அந்த சம்பந்தப்பட்ட நபர் 18 வயதிற்கு பிறகு யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை எவ்வாறு முடிவு செய்கிறார்களோ அதுபோல 18 வயதிற்கு பிறகு அவர்கள் அறிவியல் பாதையில் இந்த உலகத்தை பார்ப்பதா, ஆன்மீக பாதையில் இந்த உலகத்தை பார்ப்பதா, பயணிப்பதா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். நீங்கள் எதையும் அங்கே திணிக்க வேண்டாம். உங்களது RSS சதித்தனங்களை அரசு பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.